அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தியாயம் 5 வசனம் 82 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த யூதர்களினுடைய குணங்களை பற்றி பேசும் பொழுது லதஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தல் லில்லதீன ஆமனுல் யஹூத வல்லதீன அஷ்ரகு. லதஜிதன்ன அஷத்தன் நாஸ், நிச்சயமாக அதாவத்தல் லில்லதீன ஆமனு, யாரெல்லாம் இந்த பூமியில் ஈமான் கொண்டிருப்பார்களோ, யாரெல்லாம் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருப்பார்களோ, அவர்கள் அனைவரின் மீதும் மிக கடினமுடையவர்களாக இந்த யூதர்கள் இருப்பார்கள். அதாவத்துன், எதிரிகளாக ஈமான் கொண்டவர்களை பார்த்தால், ஈமானின் மீது பயணிக்கக்கூடியவர்களை பார்த்தால், இஸ்லாத்தின் மீது வாழக்கூடியவர்களை பார்த்தால், அவர்கள் அதாவத்துன், எதிரிகளாக அவர்கள் எல்லாம் பார்ப்பார்கள். அதே அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்றொரு வசனத்தில் பேசும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிதுல் யஹூத், ஈமான் கொண்டவர்களே, யூதர்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களினுடைய நண்பர்களாக, உங்களினுடைய தோழர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூதர்களை மட்டும் பேசும் பொழுது, முஃமின்களினுடைய எதிரிகளாக யூதர்கள் முஃமின்களை பார்ப்பார்கள். முஃமின்கள் யாரிடத்தில் வேண்டுமே ஆனாலும் நட்பு பாராட்டினாலும், தோழமைகளோடு தோல் சேர்ந்தாலும், இந்த யூதர்களிடத்தில் மாத்திரம் நீங்கள் எந்த விதத்திலும் தோல்மையாகி விடாதீர்கள், நட்பாக பழகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்ய வேண்டிய அவசியம் என்னவென்று சொன்னால், பொதுவாக நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நம்முடைய இயற்கையான ஒரு எதிரி ஷைத்தான் என்பதாக நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் இந்த ஷைத்தானை பேசும்பொழுது, அல்லாஹ் சொல்லும் பொழுது அதுவும் முபீன், தெளிவான ஒரு எதிரியாக இந்த ஷைத்தான் இருக்கிறான். இந்த அதுவுன் என்ற இந்த வார்த்தையை ஷைத்தானுக்கு அடுத்து அல்லாஹ் ஒரு கூட்டத்திற்கு பயன்படுத்துவானேயானால், அதாவத்தல்லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களின் மீது இந்த யூதர்கள் மிகப்பெரிய எதிரிகளாக பார்க்கும் பொழுதே கர்ண கொடூரமாகத்தான் பார்ப்பார்கள் என்று ஷைத்தானுக்கு அடுத்து ஒரு யூதர்களைத்தான் அல்லாஹ் நம்முடைய எதிரிகளாக பாவிக்கிறான். அப்படியானால் ஒரு நல்ல அறிவாளியினுடைய சிந்தனை, எம்முடைய நண்பர்களை பற்றி நான் தெரிந்து கொள்வதை விட என்னுடைய எதிரியை பற்றி நான் தெரிந்து கொள்வது காலத்தினுடைய கட்டாயம். காரணம், என்னுடைய நண்பனை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை. என் நண்பனோடு நான் பழகலாம், பேசலாம், அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் எனக்கு தேவையில்லை. ஆனால் எனக்கு யார் இந்த பூமியில் எதிரிகளாக இருப்பார்களோ, என்னை பார்த்தால் யார் எதிரியாக பார்ப்பார்களோ, அல்லாஹ் பேசுவதை போன்று லதஜிதன்ன அஷத்தன் நாஸ், முழு மனித சமூகத்தில் மிகப்பெரிய கர்ண கொடூரமான எதிரிகள் யார் தெரியுமா? யூதர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே, அந்த எதிரியை பற்றி என்னுடைய வாழ்க்கையில் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், எந்த பாதையில் எல்லாம் அந்த எதிரி என்னை தாக்குதல் நடத்துவான். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எல்லாம் தெளிவான எதிரிகள், அவர்களோடு தோழமை கொள்ளாதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் பேசக்கூடிய நேரத்தில் அவர்களினுடைய பாதைகள் என்ன, அவர்களினுடைய காரணம் அல்லாஹ்வே தெளிவுபடுத்தி விட்டான். அவன் உங்களை பார்த்தால் அவனினுடைய நோக்கமே மூமின்களை எதிர்ப்பதுதான் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தியதற்கு பிறகு எந்த அடிப்படையில் அவன் என்னை எதிர்க்கிறான், எந்த பாதையின் மீது அவன் பயணம் செய்கிறான், எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த உலகத்தில் வாழுகிறான், எதை அடைவதற்காக வேண்டி இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்துகிறான், எப்படியெல்லாம் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறான், அந்த சூழ்ச்சியை என்னுடைய வீட்டுக்குள் எப்படியெல்லாம் அவன் கொண்டு வந்திருக்கிறான், என்னுடைய சிந்தனையில் அந்த சூழ்ச்சி எந்த அளவிற்கு எடுபட்டிருக்கிறது, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட மார்க்கத்தில் கூட எந்த அளவிற்கு அவர்கள் அவர்களினுடைய மார்க்கத்தை உள்ளே புகுத்துக் கொண்டிருக்கிறார்கள், இதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமே ஆனால் எப்படிப்பட்ட திட்டங்கள் தேவை, எந்த பாதையில் நம்முடைய பயணங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கண்டிப்பாக முஃமின் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. காரணம், இவை அனைத்துமே அல்லாஹ் பதிவு செய்வது மாத்திரமல்ல. நான் இன்றைய தினம் முழுமையாக இவர்களை பற்றி பேச முடியாவிட்டாலும் இதை ஒரு தொடர் வகுப்பாக நாங்கள் பார்த்தால் மாத்திரம்தான், இது காலத்தினுடைய கட்டாயம் மாத்திரமல்ல, தெரிந்து கொள்வதனுடைய அவசியத்தில் நாங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ஏதோ 21ஆம் நூற்றாண்டு அறிவியலினுடைய நூற்றாண்டு என்பதாக எம்முடைய தலைமுறைகளை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த நூற்றாண்டுகளில் எந்த அளவுக்கு அவர்களினுடைய சூழ்ச்சி வலைகள் இந்த நூற்றாண்டை சுற்றி பின்னி கொண்டிருக்கிறது. அவர்களினுடைய வரலாறு குர்ஆன் ஒரு அடிப்படையில் பேசுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூதர்களினுடைய வரலாறை அல்லாஹ் பேசுவான்.
நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பெயரை, அவர்களினுடைய உம்மத்தை பற்றி எல்லாம் அல்லாஹ் அதிகமாக பேச மாட்டான். நீங்கள் எங்காவது குர்ஆனை படித்து பாருங்கள், 4 இடத்தில் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய பெயரை அல்லாஹ் பதிவு செய்வான். நீங்கள் அதே போன்று குர்ஆனை படித்து பாருங்கள், நம்முடைய சமூகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சமூகத்தை பற்றி எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் அதிகமாக பேச மாட்டான். ஆனால் ஒரே ஒரு சமூகம் தான் பேசியதையே அல்லாஹ் திருப்பி பேசுவான். இந்த வரலாறை தான் அல்லாஹ் பதிவு செய்திருப்பான் சூரா பக்கராவில். அதே வரலாறை சூரா ஆல் இம்ரானில் அல்லாஹ் பதிவு செய்வான். அதே வரலாறை சூரா மாயிதாவில் அல்லாஹ் பதிவு செய்வான். அதே வரலாறை சூரா அராஃபில் அல்லாஹ் பதிவு செய்வான். அதே வரலாறை சூரா அன்ஃபாலில் அல்லாஹ் பதிவு செய்வான். அதே வரலாறை சூரா பனி இஸ்ராயீலில் அல்லாஹ் பதிவு செய்வான். அதே வரலாறை சூரா கஸஸில் அல்லாஹ் பதிவு செய்வான். அதே வரலாறை சூரா ரூமில் அல்லாஹ் பதிவு செய்வான். அதே வரலாறை சூரா ரோமில் அல்லாஹ் பதிவு செய்வான். சூரா ஷுஆராவில் அல்லாஹ் பதிவு செய்வான். இப்படி குர்ஆன் முழுக்க பேசப்பட்ட வரலாறையே அல்லாஹ் திருப்பி 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 பேசிக்கொண்டே இருப்பான். என்ன அவசியம்? இந்த குர்ஆன் நாம் எல்லாம் தெரிந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதாக தெரிந்திருக்கிறோம். எவ்வளவு கண்ணியத்திற்குரியது, எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ சமூகத்தை 1,44,000 24,000 நபிமார்கள் என்றெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. அவர்களை பற்றி எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் பேச மாட்டான். நம்மை பற்றி கூட அல்லாஹ் அதிகமாக குர்ஆனில் பேச மாட்டான். இப்ராஹிம் நபியினுடைய சமூகத்தை பற்றி கூட அல்லாஹ் பேசி இருக்க மாட்டான். நூஹ் நபியினுடைய சமூகம் லேசாக அல்லாஹ் அப்படி ஒரு அறிமுகத்தை கொடுத்து விட்டு சென்று விடுவான். ஆனால் இந்த யூதர்கள் என்று வரும்பொழுது மாத்திரம் அவர்களினுடைய பிறப்பிடத்தில் இருந்து அவர்களினுடைய எல்லை வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முறை மாத்திரம் பேசவில்லை. கிட்டத்தட்ட குர்ஆனில் நான் சொன்ன அத்தியாயங்களையும் தாண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 20க்கும் 30க்கும் 40க்கும் அதிகமான அத்தியாயங்களில் பேசப்பட்ட வரலாறையே அல்லாஹ் திருப்பி 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 பேசிக்கொண்டே இருப்பான். என்ன காரணம்? அல்லாஹ் இந்த வரலாற்றின் மூலியம் ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறான். எந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஒன்றை பேசினால் அதில் மனித சமூகம் கவனம் செலுத்த வேண்டும். அதையும் தாண்டி அல்லாஹ் ஒரு வரலாறை 2 முறை பேசினால் அதில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். வரலாறே குர்ஆனே முழுமையாக எடுத்துக்கொண்டால் அவர்களை பற்றி மட்டுமே அல்லாஹ் பேசிய வரலாறையே மீண்டும் மீண்டும் அல்லாஹ் பேசினான் என்று சொன்னால் காரணம், இந்த உலகத்தில் அந்த யூதர்களுக்கு பின்னால் வாழக்கூடிய மக்கள் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் தான் அல்லாஹ் தொடர்ச்சியாக அவர்களை பற்றி பேசி வருகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அப்ப காலத்தினுடைய கட்டாயம், ஒரு நிர்பந்தம், எனக்கு யூதன் என்றால் யார், என் தலைமுறைக்கு யூதன் என்றால் யார், அவனினுடைய லட்சியம் என்ன, அவனினுடைய நோக்கம் என்ன என்பதை அனைத்தையுமே வரலாறு பூர்வமாக குர்ஆனிலிருந்து சுன்னாவிலிருந்து கற்றுக்கொள்வது கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஒரு தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். யூதர்களை பற்றி